நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 27/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து நம்ம கொடுத்ததில் வந்து சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 6 மணிக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி 1 மணி ட்ராவலே நமக்கு வந்து சூப்பரான வின்னிங். நமக்கு இந்த 2 ரிசல்ட்டுமே நமக்கு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருந்துச்சு. நம்ம கொடுத்ததில் வந்து 6 மணி ரிசல்ட்டு 741 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக அப்படியே வந்துருந்துச்சு. யாராவது வீடியோ பார்க்காதவங்க நம்ம போய் பாருங்கள். நம்ம கொடுத்த 7 மணி ரிசல்ட்டு ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் 741 அப்படியே ஒரு அருமையான வின்னிங். தொடர்ந்து அது ஃபுல் டிஜிட் அப்படியே அடிச்சிருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். நம்ம எடுத்த நம்பர் அந்தளவுக்கு தெளிவாக எடுத்திருந்தோம். 741 தான் வரணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி 741 வந்துருந்துச்சு. அருமையான மெத்தடு, அருமையான ஒரு வின்னிங். அதே மாதிரியே இந்த ட்ராவிலையும் நம்ம 3 நம்பரை கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு 69ங்கிற நம்பரை நம்ம நேற்று 1 மணி ஷோவில் பாஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டு மட்டும் தான் நமக்கு மாறி வந்துச்சு தவிர மற்றபடி 1 மணி ரிசல்ட்டும் 6 மணி ரிசல்ட்டும் செம்ம வின்னிங். நமக்கு 741 அப்படிங்கிற நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம். ஏ போர்டு 7 நம்பர், பி போர்டு வந்து 4 நம்பர், சி போர்டு 1 நம்பர் செம்மையாக கொடுத்தோம். யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம், என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, செம்மையாக வின்னிங் வந்தது. மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது. நாளைக்கு 27/5/2024 திங்கக்கிழமை மணிக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும், என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 100% ஃப்ரீயாக வந்து பியூராக கொடுக்குறோம். ஃப்ரீயாங்கிறது பியூராக கொடுக்குறோம். நல்லா அருமையாக வின்னிங் வர மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு போட்டு தான் கொண்டு வரோம். கட்டாயமாக வராமல் போகவே போகாது. ஏன்னா எக்ஸாக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல் நாள் ரிசல்ட்டை வச்சு மறுநாள் வந்து எக்ஸாக்டாக 741 தான் வரப்போகுது நீங்கள் கணிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. அப்படி தான் நம்ம கணிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால தான் அது ரொம்ப நமக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. கண்டிப்பாக எடுப்போம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ வந்து நான் திரும்ப வந்து நம்ம சொல்லணும் முதல்ல மாதிரி கம்ப்யூட்டரில் வச்சு ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் ஈஸியாக எடுத்துருப்போம். ஆனால் அப்படி எடுக்க முடியாது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ரைஸ் ஆகிடுச்சு இல்லை, அதனால் நம்ம வந்து மெனுவலாகவே கெஸ்ஸிங் எடுக்கிறோம். என்னால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுக்க முடியுமோ நானாக இல்லை ட்ராவான்னு பார்க்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம எடுப்போம் சூப்பராக. சரிங்களா? பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு வந்து 883/510 ஒரு ரிசல்ட். அதே மாதிரி 56 ஒரு நம்பர் மாற்றி எழுதிட்டோமோ, என்ன நம்பர் வருது, 69 ஓகேங்களா? அதே மாதிரி 69/669 ஓகேங்களா? இந்த நம்பர் இதை பேஸை வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டு நாளைக்கு என்ன நம்பர் வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன. எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் வந்து 6ஆம் நம்பர். எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா, திரும்ப எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பி போர்டுலேயே ஏ போர்டுலேயே அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறனால தான் 6ஆம் நம்பர் திரும்ப நமக்கு அங்கேயே கிடைக்கிது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. ஏ போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். இது 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் வரணும்னு தோணுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு ரொம்ப கன்ஃபார்மாக கொண்டு வரோம். அதே மாதிரி பி போர்டு ரொம்ப கன்ஃபார்மாக கொண்டு வரோம். அதே மாதிரி சி போர்டு ரொம்ப கன்ஃபார்மாக கொண்டு வரோம். 2 நம்பருமே நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது எந்த போர்டுங்கிறத நம்ம கடைசியில் ஆல் போர்டில் சொல்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னா 6க்கு 6ன்னு வரலாம், இல்லை 6க்கு 8ன்னு வரலாம். இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கில் இருக்குது. அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க, வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே செம்ம டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டில் வரணும், பி போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்கிது. உங்களுக்கு ஏதாவது பி போர்டில் 2ஆம் நம்பர் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க, கட்டாயமாக வரும். நம்மளும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும். நீங்கள் தொடர்ந்து நான் தான் சொல்லலாம், நீங்கள் வந்து 1 மணி ஷோவை பார்த்துட்டு ஓடிடாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 1 மணி ஷோவை பார்த்துட்டு இல்லை 1 மணிக்கு வந்துருச்சு வரல அப்படின்னு 6 மணி ஷோவை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரா இல்லைனாலும் ஒரு ட்ராவில் ஃபுல் டிஜிட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன் தெளிவாக சொல்ல, நேற்று கொடுத்துருக்கேன் நான் ஃபுல் டிஜிட். நம்ம தெரிஞ்சு தான் கொடுத்தோம். கண்டிப்பாக இதில் ஒரு போர்டில் ஃபுல் டிஜிட் அடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம நம்பர் எடுத்துருக்கோம்னு நினச்சோம். அதே மாதிரி அடிச்சிச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நம்ம கொடுக்க போகிற நம்பரும் அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அடிக்கும். வெயிட் பண்ணுங்கள். எல்லா ட்ராவையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ராவே பாருங்கள். சரிங்களா? 6 மணி ட்ராவை பார்த்துட்டு 1 மணி ட்ராவை பார்த்துட்டு ஓடிடாதீங்க தயவுசெய்து. என்ன சொல்கிறது கேளுங்களா? அந்த மாதிரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வின்னிங்கே வராது. அதனால தான் சொல்கிறேன், 8 மணி ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன நம்பர் வருது நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு. அதே மாதிரி நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 6ங்கிற 2 நம்பர் கிடச்சிருச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி ஒரு 0. எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குங்க. 2ஆம் நம்பர் வரும். சரிங்களா? எனக்கு 0 விட எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் மறுபடியும் என்னங்க நீங்கள் மறுபடியும் சி போர்ட்லேயே 1ஆம் நம்பர் வருதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? 9க்கு 1 தான் வரணும்.
சரிங்களா. அது மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. 1க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், அப்படி இல்லைன்னா திரும்ப 9 நம்பரே வந்துடணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் போர்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் வந்து 6ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், இந்த 3 நம்பர் எதிர்பார்க்குறேன். இதை தாண்டி வரத நம்பர் வேணும், 9ஆம் நம்பர் வரும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 மணி ஷோக்கு சூப்பராக வந்து செட் ஆகுது. செம்மையாக கொடுத்துருக்கோம். நம்ம தெளிவாக தான் எடுத்துக்கிறோம், ரொம்ப தெளிவாக தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. சரி, ஓகே. அதே மாதிரி 1 மணி ஷோக்கு பதிலாக 6 மணி ஷோ பார்க்குறோம். 6 மணிக்கு நமக்கு என்ன நம்பர்? 88 413. அதே மாதிரி 27 411, சரிங்களா. 27 411 தான் நமக்கு வந்து ஜாமா 411, சரிங்களா. இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா. சரி, நான் தப்பாக எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இருங்க. ஆமாம், கரெக்டு தான், சரிங்களா. அது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். ஏ போர்டு எனக்கு ரொம்ப இந்த மாதிரி தான் மெனுவில் எடுத்துகிட்டு வருவோம். கண்டிப்பாக வரும் நல்ல வின்னிங், சரிங்களா. நம்ம வந்து சும்மா 2 நம்பர் ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்துடுறது கிடையாதுங்க. நம்ம எப்போயுமே வந்து ஒரு நம்பர் எடுத்தோமா ரொம்ப தெளிவாக செக் பண்ணி ஒவ்வொரு ட்ராவாக நம்ம மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரும். கட்டாயமாக வின்னிங் வரும், வராமல் போகவே போகாது. அந்தளவுக்கு தெளிவாக தான் எடுப்போம் நம்ம, சரிங்களா. ஏன்னா நான் வந்து ரொம்ப காலம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். நம்ம திடீர்னு 2 நம்பர் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வின்னிங் வராமல் போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. அது நல்லா புரிஞ்சுக்குங்க, சரிங்களா. எனக்கு நீங்கள் வீடியோ பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ அதுக்காக நம்ம நல்ல நல்ல நம்பர் எடுப்பேனா இல்லையா? எடுக்க மாட்டேனா இல்லையா? சூப்பராக எடுப்பேன், சூப்பராக எடுத்துகிட்டு வருவேன். வெயிட் மட்டும் பண்ணுங்கள் போதும், சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் வருது. எதனால் அங்கே 5ஆம் நம்பர் வருது? ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுக்கு 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு 5 அப்படின்னு வருது. வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். வந்துச்சுன்னா கூட ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. 5ஆம் நம்பர் வரல அப்படின்னா தான் எனக்கு ஒரு 1ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 1ஆம் நம்பர் திரும்ப 2 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1 4க்கு 5ங்கிற 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இது 6 மணி ரிசல்ட்டு, சரிங்களா. 6 மணிக்கு. அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு ஒரு 9ஆம் நம்பர் தட்டுப்படுது. எதனால் 9ஆம் நம்பர்னால் இப்போ வந்து 1க்கு 9ன்னு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுக்குறேன். 1க்கு 9ங்கிற இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். அந்த மாதிரி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. கணக்கில் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது. கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செமையாக ஒரு வின்னிங் நமக்கு வரும். அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர். நான் அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து 1க்கு 4ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1 1க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா பி போர்டில் ஒரு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தெரியுது. பி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க, சரிங்களா. ஏன்னா நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா 1க்கு 7ன்னு வருது, சரிங்களா. அதே நம்பர். அப்படி இல்லைன்னா 1க்கு 6 இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு இதில் நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஆல் போர்டில் 5 9 7 1 4 3 இந்த மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு எப்படி வரணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறனால காமிக்குது. உங்களுக்கு எது 4ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி மறுபடியும் 4ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 1ஆம் நம்பர், ஒரு 5ஆம் நம்பர், ஒரு 6ஆம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல வின்னிங் தான் நமக்கு நாளைக்கு வரும், சரிங்களா. அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன? 38 166, சரிங்களா. அதே மாதிரி 58 201 இதுதான் வந்து நமக்கு 8 மணி ஷோவுக்கு கிடச்ச நம்பர், சரிங்களா. இந்த நம்பரை பேஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 8 மணிக்கு எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில். இதனால் 7ஆம் நம்பர் வருதுன்னா 2க்கு 7ன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா. வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா ஒரு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும், சரிங்களா. அப்படி வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. அதாவது நம்ம 2க்கு 4ன்னு வரலாம், 2க்கு 7ன்னு வரலாம். அந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அதாவது 2ஆம் நம்பருக்கு 7 நம்பர், 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 2 நம்பருக்கும் ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்க, 2க்கு 4, 2க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். எதுக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க? 0க்கு 1ன்னு தான் வரணும். சரிங்களா, 0க்கு 1ங்கிறது ரொம்ப 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 ஃபேவரபுளாக வருதான்னு பார்த்துங்க உங்கள் கணக்கில். அதாவது 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 0 வந்து மேக்ஸிமம் 1ஆம் நம்பர். அதாவதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 நம்பருக்குமே 1ஆம் நம்பருக்கு பாருங்கள், 0, 1, 9 இந்த 3 நம்பர் வந்துச்சுனாக்கா இதுக்கு அப்படியே மாறி தான் வரும். அதாவது 9க்கு 1 வரும், 0க்கு 1 வரும், இல்லை 0க்கு இப்படி மாறி வரும். இப்படி மாறி கூட வரும். அப்படியே 9, 9, 9, 9, 0, 0, 0 இப்படி வரும். இந்த 3 நம்பர் இப்படி வந்துச்சு, இதுக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு. சரிங்களா, பி போர்டில் உங்களுக்கு கணக்கில் அதாவது பி போர்டில் 3ஆம் நம்பர் இது மேட்ச் ஆகுதுங்க, கணக்கு வருதுங்க அப்படின்னு எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர், சரி 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 9ஆம் நம்பர்னால் 1க்கு 9 தான். புரியுதுங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா 1ஆம் நம்பருக்கு வந்தால் 9ஆம் நம்பர் அதான் வரும். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதத்தில் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் வந்து அந்த மாதிரி தான் புகழும் இருக்குது. அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். சரிங்களா, அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி சி போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா, இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நாளைய பொறுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, வராமல் போகாது. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, கணக்கில் வருதான்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 1 மணி ஷோவுக்கு நம்ம 6 மணி ஷோவுக்கு நம்ம சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். 4, 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. 7 அப்படின்னு இதுதான் நான் கொடுத்தேன். 741ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அடித்தது நமக்கு 411 நம்பர் அடித்து ஒரு செம்ம வின்னிங் கொடுத்துருந்தாங்க. உண்மையான வின்னிங் தான் நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங். சரிங்களா, கண்டிப்பாக நமக்கும் இந்த ட்ராவிலையும் நமக்கு நிறையா மேட்சிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.